ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி வந்து சுவையான தண்ணி சட்னி செய்ய போகிறோம். இது இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி இருந்துச்சுன்னா இது வந்து இட்லியில் அப்படியே ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு இதை வந்து தொட்டு சாப்பிடக்கூடாது, அப்படியே நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ணும். மதுரையில எல்லாம் இந்த ரோட்டு கடைகள்ல எல்லாம் இந்த சட்னி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். மதுரை தண்ணி சட்னினாலே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். இந்த சட்னி வந்து அப்படியே ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிடுவோம். கடலை எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன், அதை நல்லா விட்டுக்கிடுவோம். விட்டுட்டு பச்சை மிளகாய் வந்து ஒரு 9 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 9 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். பூண்டு பல் பொடி பல் ஒரு 9 எடுத்திருக்கேன். கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். போட்டு இதை நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதக்கிட்டு பொட்டுக்கடலை வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் புளி கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுட்டு மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் அதை வறுத்து விட்டுக்கிடுவோம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து வந்து இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிறேன், 1 ஸ்பூனு. அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிடுவோம். கேஆர்வி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதலாக வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து தட்டில் இதை வச்சு நல்லா ஆற வச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து 1 கிளாஸ் வந்து தண்ணி விட்டுக்கிடுவோம். தண்ணி சட்னி ஆனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக விடணும். இப்போ வந்து தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கடாயில் வந்து தாளிப்புக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து கடுகு விட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். தாளிப்புக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு மிளகாய் வத்தல் 2 கிள்ளி போட்டிருக்கேன். நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வறுபடணும். இந்த மாதிரி வதங்கினாதான் நல்லா சட்னிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வதங்கின பிறகு இந்த மிக்சியில் கரைச்சி வச்ச கரைசலாம் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே கலந்துட்டு அப்படியே வேறு பாத்திரத்தில் வந்து நம்ம இதை மாற்றிக்கிடுவோம். இப்போ வந்து சுவையான தண்ணி சட்னி மதுரை ஸ்பெஷல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.